This is about homologues. This comes under classification in nomenclature in organic chemistry. Let us see what is homology. The concept of homology. Homology, the word derived from the Greek word homos and logos. Homos is same, homos same, and logos is relation. In biology, homology is a similarity between organisms to determine common ancestors based on genes, physiology or development. அதாவது இந்த ஒரே ஜீன்லேருந்து வந்ததை வந்து ஹோமோலாகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோமாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 limb உள்ள பேட் மமல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பாலூட்டிகள், பேட்ஸ், ஹியூமன் பீயிங், இந்த டீர் எல்லாமே பார்த்தா ஒரே சீரீஸில் வருது. அப்போ இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஹோமோலாகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் பயாலஜி, இஃப் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் சேம் ஜீன், ஏதாவது சிமிலாரிட்டி இல்லை ஒரு டெவலப்மெண்ட் ஒரே மாதிரி இருக்குதுன்னா அது ஹோமாலஜி. அப்போ ஏதோ சம்திங் சேம் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஹோமாலஜின்னு சொல்கிறாங்க. இன் மேத்தமேட்டிக்ஸ், homology is a general way of associating a sequence of algebraic subjects. Algebra-ல இருக்க சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரே சீக்வன்ஸில் வரது அரேஞ்ச் பண்ணுறது, சேம் டைப். ஸோ அதுவும் சிமிலர் டு த கெமிஸ்ட்ரி கான்செப்ட். அதாவது கெமிஸ்ட்ரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, காம்பவுண்ட்ஸ் வித் சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஜெனரல் ஃபார்முலா பட் டிஃபர் பை CH2 group are called as homologues, and the series is called as homologous series. So இப்போ compounds, ரெண்டு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டா, both the compounds have same general formula, structural features similar-ஆ இருக்கும், same structural features இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னா CH unit தான் டிஃபர் ஆகும். So for example, if we take methane and methane having the formula CH4 and ethane C2H6, ரெண்டுத்துக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு CH2. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஹையர் மெம்பர் போக போக CH2 டிஃப்ரென்ஸ் தான். ஒரு CH2 இருக்கிறது, 2 CH2 டிஃப்ரென்ஸ், 3 CH2 டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோமோலாகஸ் காம்பவுண்ட்ஸ்க்கு இன் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் என்னன்னா CH2 குரூப். ஸோ தட் இப்போ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் அப்படி போகும்போது CH குரூப் தான் ரிப்பீட் ஆகுது. ஃபர்ஸ்ட்ல ஒரு CH2 இருக்கு, அடுத்ததுல CH2 2 CH2 ஆகுது, அடுத்ததுல 3 CH2. ஸோ CH2 குரூப் தான் ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டிங் யூனிட் கான்ஸ்டண்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஹோமோலாகஸ் சீரீஸ். அந்த சீரீஸ்க்கு பேர் ஹோமோலாகஸ் சீரீஸ். அந்த if we compare two compounds, அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் ஹோமோலாக்ஸ். இங்கே எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் we have taken ethanol and propanol, N-propanol எடுத்துருக்கோம். Both are having the functional group OH. Both are alcohols, so have the functional group OH. This is 2-member carbon, CH3, CH2, OH. Ethane linked with OH, so ethanol. இது 3-member carbon, propanol. இந்த ethanolக்கும் propanolக்கும் இடையில என்ன டிஃபரன்ஸ்னா, propanol is having one more CH2, extra ஒரு CH group இருக்கு. Everything else is common. இதுவும் straight chain compound, இதுவும் N-propanol, இதுவும் straight chain. I'm not saying about isopropanol. I'm talking about N-propanol. So N-propanol போது it is a straight chain compound. இதுவும் straight chain compound. அப்போ வேற என்ன டிஃபரன்ஸ்னா, they differ by CH2 group. ஒரே மாதிரியான ஒரு பேஸ்லேருந்து வந்திருக்கு. இப்போ பேட்லேருந்து, பேட் ஒரு மம்மல், வவால், அதுலேருந்து ஹியூமன் பீயிங்ஸ், அடுத்தது டீர், அந்த மாதிரி வர மாதிரி அந்த பேஸ் ஒரு மெத்தனால் பேஸ்லேருந்து எத்தனால், ப்ரோபனால், அது ஒரு CH2 குரூப் எக்ஸ்ட்ரா சேர வேற மாறுது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ தீஸ் ethanol and N-propanol are said to be homologues. Next we have cycloamines எடுத்திருக்கோம். cyclobutylamine, cyclopentylamine and cyclohexylamine. எல்லாத்துலேயுமே ஃபங்க்ஷன் குரூப் காமன், NH2, இதுலேயும் NH2 amine குரூப் இருக்கு. All are having cyclic structure. இது 4-membered cyclic structure, இது 5-membered, இது 6-membered. இதில் பார்த்தீங்கன்னா 3 CH2, ஒரு CH2ல இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக NH2 ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ 3 CH2 ப்ளஸ் ஒரு CH. இங்கே 4 CH2 ஒரு CH. இங்கே 5 CH2 ஒரு CH. ஸோ இதுக்கும் ஒவ்வொரு சைக்ளோபியூட்டைலமின்க்கும் சைக்ளோபென்டைலமின்க்கும் எக்ஸ்ட்ரா என்ன ஆகுதுன்னா ஒரு CH குரூப் ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் பென்டைலமின்லேருந்து எக்ஸைலமின் போகும்போது இன்னொரு CH2 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ the main difference, nothing else is differing, only the CH2 group increase ஆகுது. ஸோ these series, அதாவது cyclobutylamine, cycloamines are said to be homologous series.
let us see homologues அப்படின்னா என்ன எப்படி இருக்கணும். What are the characteristics of homologues? They should have already சொன்ன மாதிரி they should have general same general formula. இப்போ alkane எடுத்துக்கிட்டா alkanes methane ethane propane butane இருக்கு இல்லையா, அதில் we have the same general formula CnH2n plus 2. Same method of preparation. So alkanesக்கு எல்லாம் ஒரு common method of preparation இருக்கும். ரீசெண்டாக நாங்கள் சொன்ன வீடியோவில் we have discussed about elimination substitution reactions. அது ஒரு எக்ஸாம்பிள் alkyl halogen derivatives பார்த்தோம். ஸோ அந்த halogen derivatives எடுத்துக்கலாம். alkenes ethene propene அதெல்லாம் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா by dehydrohalogenation elimination reaction of alkyl halides ப்ரிப்பேர் பண்ணலாம். சப்போஸ் if you want to prepare ethene 2 கார்பன் உள்ள டபுள் பாண்ட் உள்ள காம்பவுண்ட் வேணும்னா அதில் எத்தில் குளோரைடு எடுத்துட்டு dehydrohalogenation in presence of KOH பண்ணோம்னா you will get ethene. அதுவே propyl chloride எடுத்துட்டு dehydrohalogenation பண்ணோம்னா we get propene. So it has a common method of preparation. The compounds ஒரு dehydrohalogenation ஒரு halogen substituted compound எடுத்து dehydrohalogenation பண்ணும்போது we will get ethene அப்படிங்கிறது ஜெனரலைஸ்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு alcohol எடுத்துட்டு அதில் டீஹைட்ரேஷன் பண்ணாலும் alkenes கிடைக்கும். ஸோ 2 மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்குது, பட் எல்லா alkenesக்கும் காமன். ஸோ தே ஹேவ் காமன் மெத்தட் ஆஃப் சேம் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கும். தே ஹேவ் சேம் ஜெனரல் ஃபார்முலாவும் இருக்கும். possess same type of atoms. If you take ethene அப்படின்னா அதுலேயும் கார்பன் say for example ethene propene எடுத்திருக்கோம். ரெண்டுத்துலேயுமே கார்பன் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி டபுள் பாண்ட் தான் இருக்குது. சிமிலர் சேம் டைப் ஆஃப் ஆட்டம். இப்போ ஆல்கஹால் எடுத்துகிட்டு ஆல்கஹாலிக் சீரீஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எத்தனால் மெத்தனால் ப்ரோப்பனால் அதில் எல்லாத்துலேயுமே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கணும். ஹேவ் சேம் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ நம்ம ஈத்தரும் ஆல்கஹாலும் தே ஆர் ஐசோமர்ஸ். ஜென்ரல் ஃபார்முலா சேமாக இருக்கும், பட் ஃபங்க்ஷனல் குரூப் மாறும். ஒன்றுத்தில் ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப், ஒன்றுத்தில் OH ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ we cannot call them as homologues சொல்ல முடியாது. homologues இருந்தால் they should have same functional group. alcohol இருந்தால் OH தான் எல்லாத்துக்கும் இருக்கணும். alkane இருந்தால் இந்த CH3 சீரீஸில் தான் வரணும். alkene இருந்தால் டபுள் பாண்ட் இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் சேமாக இருக்கணும். அண்ட் ஹென்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் சேமாக இருந்தால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் alkenes எடுத்துக்கிறோம். அதே ethene propene எல்லாம் எடுக்கும்போது எல்லாத்துக்கும் டபுள் பாண்ட் இருக்கும்போது இந்த alkenes எல்லாமே அடிஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். சப்போஸ் HCl போய் அது கூட ரியாக்ட் பண்ணும்போது HCl டபுள் பாண்டில் ஆட் ஆகும், ஹாலஜனேஷன் நடக்கும். ஃபார்ம்ஸ் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது alkene வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் ஆல்கஹால். எல்லா alkenesம் இதே மாதிரி சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். பட் தே பொசஸ் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் ஹையர் ஆகுது. இப்போ எத்திலினுக்கும் ப்ரோப்பிலினுக்கும் கம்பேர் பண்ணும்போது எத்திலின் இஸ் கலர்லெஸ் கேஸ். இட் ஹேஸ் ஸ்வீட் ஓடர், அதோட வாசனை நல்லா இருக்கும். பட் ப்ரோப்பிலின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் பெட்ரோலியம் ஓடர், பெட்ரோல் ஸ்மெல் வரும். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும். ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டுவர்ட்ஸ் ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டோ இல்லை டுவர்ட்ஸ் ஹாலஜன்ஸோ இல்லை டுவர்ட்ஸ் வாட்டரோ அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா homologues they should have same general formula, same method of preparation, same functional group, similar chemical properties and possess same type of atoms. Difference physical group difference ஆகும். ஒரு successive member between two successive members, first member க்கும் second member க்கும் இடையில என்ன டிஃபரன்ஸ்னா CH group தான். That is by weight of 14 units. CH2 கார்பன் ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்கும்போது 12 plus 2. ஸோ ஒரு லோயர் மெம்பருக்கும் ஹையர் மெம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா weight of 14 units. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள் alkene எடுத்திருக்காங்க. they have this general formula RCH3. இப்போ இதில் ஒரு CH2 மைனஸ் பண்ணால் H மட்டும் வந்துடும், RH லோயர் மெம்பர் கிடைக்கும். ஒரு CH2 இதில் ஆட் பண்ணால் RCH2CH3 ஒரு ஹையர் ஹோமோலாக் கிடைக்கும். ஸோ we can call them as ஒரு சக்ஸஸிவ் CH2 கம்மியாக இருக்கிறதுக்கு பேர் லோயர் ஹோமோலாக், அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் ஹையர் ஹோமோலாக். Let us see some series, homologous series. Already சொன்ன மாதிரி alkanes, they have the general formula CnH2n plus 2. So the examples methane, ethane, propane, butane. I didn't say isobutane, butane, N-butane. Straight chain மட்டும்தான் homologous series. Next alkene எடுத்துக்கிட்டா CnH2n.
அதில் வந்து ethylene or ethene, propene, butene, N-butene, 1-butene. This is iron 1-butene. அடுத்தது isobutene-லாம் சொல்லல, 1-butene தான் சொல்கிறேன். Alkyne எடுத்துட்டா they have the general formula CnH2n-2. அப்போ ethine, propine, butane, 1-butane. அதுமாதிரி ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன், லிங்க்டுலாம் சொல்லலை நான். Next is alcohol. Alcohol having the general formula CnH2n+2O. So methanol, ethanol, propanol, isopropanol illa propanol. Ether எடுத்துக்கிட்டா they have etherக்கும் alcoholக்கும் நம்மளுடைய சொன்ன மாதிரி they are isomers, so they must have same general formula CnH2n+2O. ஆனால் functional group vary ஆகும். இங்கே OH functional group, இங்கே O. This is dimethyl ether. Here we have ethyl methyl ether. Next halides பார்த்துட்டா CnH2n+1X. methyl halide, ethyl halide, propyl N-propyl halide. Next is aldehyde. Aldehydes kum ketones they are isomers, so appo general formula one தான் CnH2nO. Isomers na already படிச்சிருப்பீங்க, have same general formula but differ by position of atoms arranged or functional group. நிறைய isomers இருக்கு, functional isomer, structural isomer. ஸோ ஐசோமர்ஸ்னா ஜென்ரல் ஃபார்முலா ஒன்றா இருக்கும், பட் அரேஞ்ச்மெண்ட்லாம் மாறி இருக்கும். இங்கே ஆல்டிஹைடும் கீட்டோனும் தே ஹேவ் த ஜென்ரல் ஃபார்முலா CnH2nO. ஆல்டிஹைட் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஃபார்மால்டிஹைட் CHO, அசிட்டால்டிஹைட் ஆர் எத்தனால்டிஹைட், திஸ் இஸ் ப்ரோபனால்டிஹைட் ஆர் ப்ரோபனால். ஆல்டிஹைட் இருந்தால் ஏஎல்ல முடியணும் ஐயூபேக் நேம். திஸ் இஸ் எத்தனால், திஸ் இஸ் ப்ரோபனால். இங்கே கீட்டோன் எடுத்துக்கிட்டோம்னா டைமெத்தில் கீட்டோன், இல்லைன்னா கீட்டோன் வந்ததுன்னா ஐயூபேக் நேம் படி ஓனில் முடியணும். 3 member கார்பன் ப்ரோபனோன். திஸ் இஸ் பியூட்டனோன், 2-butanone. இது 2-butanone சொல்லணும் இல்லை, ஏன்னா இங்கே இருந்தாலும் அது 2 தான், இங்கே இருந்தாலும் 2 தான். திஸ் இஸ் பியூட்டனோன். அண்ட் ஆசிட் ஃபங்க்ஷன், ஆசிடாக இருந்தால் தே ஷுட் ஹேவ் ஜென்ரல் ஃபார்முலா CnH2nO2. COOH இருக்கனால 2 O இருக்கும். We have examples formic acid, acetic acid or ethanoic acid, propionic acid and butanoic acid. It will continue like that. And the last one we have amine. Amine is having the general formula CnH2n+3N, and we have methylamine CH3NH2, methylamine, ethylamine CH3 CH2NH2, ethylamine, propyl N-propylamine CH3 CH2 CH2NH2. So these are having similar characteristics. அப்போ அதெல்லாம் வந்து homologous series அப்படின்னு சொல்லுவோம். And now we have some solved problems. 2 compounds கொடுப்போம், pair of compounds. We have to find whether they are homologues or non-homologues. ஒரே அந்த homologues சொன்ன characteristicsலாம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். First we have N-propylamine and isopropylamine. N-propylamine இதுவும் amine, functional group same இருக்கு. இது வந்து straight chain, this is linked, isopropyl linked. இதுக்கும் successive member கிடையாது, ரெண்டுத்துலையுமே 3 கார்பன், இதுலேயும் 3 கார்பன். இப்போ இதோட நெக்ஸ்ட் ஹையர் மெம்பர் கிடையாது, இதோட ஒரு ஐசோமர் தான் அது. அப்போ இதுவும் அந்த சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் சிமிலராக இல்லை. இது வந்து N-propyl, இது isopropyl, இது straight chain, இது linked. Even though both have same functional group இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலராக இல்லை, சேமாக இல்லை. ஸோ they are non-homologues. Next pair we have ethanol, ethyl methyl ether. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சது, this is having OH functional group, இது ether. functional groupே மாறுறதுனால what do you think? They must not be non-homologues. They are not homologues, so they are non-homologues. Next pair formaldehyde and acetaldehyde. Formaldehyde we have HCHO, acetaldehyde CH3CHO. Both are having aldehyde functional group. CHO இருக்கு, இதில் HCHO, இது lower member, இதில் ஒரு CH2 add பண்ணா CH3CHO. So next member, successive member. இதுவும் straight chain, இதுவும் straight chain. Everything are all the characteristics are obeying. So they are homologues. Next we have chloroethane, bromoethane.
இதுவும் ஹாலஜன் காம்பவுண்ட், இதுவும் ஹாலஜன் காம்பவுண்ட். ஆனால் இங்கே ஹாலஜன் டிஃபர் ஆகுது, எலிமெண்ட் டிஃபர் ஆகுது. இங்கே குளோரின் இருக்குது, திஸ் ஒன் புரோமின். அப்போ ஹாலஜன் டிஃபர் ஆகுது. அது இல்லாமல் இதுவும் 2 கார்பன் உள்ளது, இதுவும் 2 கார்பன் உள்ளது. அடுத்த நெக்ஸ்ட் மெம்பர் கிடையாது. அதே சேம் காம்பவுண்டில் ஹாலஜன்ஸ் தான் டிஃபர் ஆகுது. அப்போ இது வந்து அந்த ஃபங்க்ஷனல் குரூப், இப்போ இதில் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாத போது ஹாலஜன்ஸ் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கும். அப்போ இதில் குளோரின் சப்ஸ்டிடியூட்டட், திஸ் இஸ் புரோமின் சப்ஸ்டிடியூட்டட். அப்போ சப்ஸ்டியூஷனே வேரி ஆகும்போது தே ஆர் நான் ஹோமலாக்ஸ். நெக்ஸ்ட் பேர் வி ஹவ் எத்திலமீன், என்-மெத்தில் எத்திலமீன். இதில் வந்து CH3 CH2 NH2, NH2 கூட எத்தில் மட்டும் குரூப் இருக்குது. இங்கே CH3 CH2 NHCH3. இப்போ இதில் வந்து சப்போஸ் CH3 CH2 CH2 NH2 அப்படின்றதுன்னா N ப்ரொபைல் அமீன் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ஹோமலாக்ஸ். ஆனால் இங்கே வந்து ஒரு பக்கம் மெத்தில், ஒரு பக்கம் எத்தில். அப்போ இதோடைய லிங்கேஜ் வந்து மாறுது. இங்கே NH2 குரூப் அட் த லாஸ்ட்டாக இருக்குது, இங்கே NH-ஆக இருக்குது. அப்போ தே must not come under the homologue இருக்க முடியாது. So we can call them as non-homologues. Next example, next pair formic acid and acetic acid. இது ஏற்கனவே நம்ம homologous சீரீஸில் பார்த்தோம். இது lower member HCOH, இதில் ஒரு CH2 போட்டால் higher member CH3 COH. ரெண்டுத்துக்கும் COH functional group, ரெண்டுமே straight chain. ரெண்டுக்குமே வந்து ஒரு இதுக்கும் என்ன டிஃபர் ஆகுதுன்னா ஒரு ரிப்பீட்டிங் யூனிட், CH யூனிட் தான் ரிப்பீட் ஆகுது, change ஆகுது. So they are homologues. Let us see next pair of examples. Here we have isobutyl alcohol and 4-methyl-1-pentanol. 4-methyl-1-pentanol அப்படின்னா this is isobutyl. 4 கார்பன் இருக்கு, ஐசோல இருக்கு, isobutyl alcohol இருக்கு. இது அதே மாதிரி நேம் பண்ணோம்னா டோட்டலாக எத்தனை கார்பன்ஸ் இருக்கு? 6 கார்பன்ஸ். அப்போ ஐசோ ஹெக்சைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் அதே ஐசோ குரூப் இருக்குது, இதுலேயும் ஐசோ குரூப் இருக்குது. இதுலேயும் ஃபங்க்ஷனல் குரூப் OH, இதுலேயும் ஃபங்க்ஷனல் குரூப் OH. இதில் வந்து இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இதில் 2 CH2 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நம்ம சொன்ன மாதிரி CH3 யூனிட் தான் டிஃபர் ஆகும். இது 2 மெம்பர் சக்ஸசிவ் மெம்பர் தான், பட் ஹையர் ஹோமலாக். நெக்ஸ்ட் இமீடியட் ஹையர் ஹோமலாக் இல்லாமல் அதுக்கும் அடுத்த ஹையர் ஹோமலாக். அப்போ எவ்ரிதிங் எல்ஸ் ஆர் காமன். இதுலேயே லிங்க்டு ஐசோபியூட்டைல் ஆல்கஹால் வந்து லிங்க் கார்பன் கூட லிங்கேஜ், ஸ்ட்ரெயிட் செயின் கிடையாது, லிங்கேஜ். இதுலேயும் லிங்கேஜ். எவ்ரிதிங் எல்ஸ் ஆர் காமன், ஸோ தே மஸ்ட் பி ஹோமலாக்ஸ். Here we have benzene and toluene. This is also aromatic and toluene is also aromatic. Inga this is C6H6. இதில் C6H5CH2. அங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு மேலே CH3 ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரு CH2 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. எவ்ரிதிங் எல்ஸ் ஆர் காமன். இதுலேயும் அரோமேட்டிக் தான், இதுவும் அரோமேட்டிக் தான், இதுவும் அல்கேன், அரோமேட்டிக் அல்கேன், இதுவும் அரோமேட்டிக் அல்கேன். இது அந்த ஹோமோலாகஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுது. ஸோ தே ஆர் ஹோமோலாக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபீனால் அண்ட் ஆர்த்தோக்ரிசால். ஃபீனாலில் 6H5OH. இதில் வந்து OH குரூப் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா C6H5OH எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு CH3 வந்திருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு CH2 குரூப் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஃபீனாலிக் பிஹேவியர். அரோமேட்டிக் கார்பன் கூட OH இருக்குது, இதுலேயும் அரோமேட்டிக் கார்பன் கூட OH. இது ஃபீனாலிக் காம்பவுண்ட், இதுவும் ஃபீனாலிக் காம்பவுண்ட் தான். ஸோ தே ஆர் எல்லாமே சிமிலராக இருக்குது கேரக்டரிஸ்டிக்ஸ். CH2 குரூப் தான் டிஃபர் ஆகுது. ஸோ தே ஆர் ஹோமலாக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபீனால் அண்ட் பென்சைல் ஆல்கஹால். இங்கே C6H5OH, இங்கே C6H5CH2OH. இதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் OH வந்து அரோமேட்டிக் கார்பனோட இருக்குது. ஆனால் இங்கே OH is attached to aliphatic carbon CH2OH. இப்போ இது வந்து அயனைஸ் ஆச்சுன்னா C6H5O மைனஸ் H+ அயனைஸ் ஆகும், பீராக்சைடு அயானாகவும் H+ ஆகும். ஆனால் பென்சைல் ஆல்கஹால் அயனைஸ் ஆச்சுன்னா C6H5CH2 plus and OH minus. This behave as alcohol மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனால் இது H+ கொடுக்கறதுனால ஆசிடாக பிஹேவ் பண்ணும். திஸ் இஸ் அசிடிக் இன் நேச்சர் அண்ட் திஸ் இஸ் அல்கஹாலிக் இன் நேச்சர். அப்போ ரெண்டுமே நேச்சர் வேரி ஆகுது. எந்த ஒரு CH குரூப் தான் வேரி ஆனாலும் ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்து வேரி ஆகுது. இது அசிடிக், இது alcoholic. அப்போ they are not homologues, they are non-homologues. Next pair we have ethyl methyl ketone and dimethyl ketone. Ethyl methyl ketone both are having ketone functional group. இதுலயும் C double bond O கூட carbonyl group இருக்கு, இதுலயும் C double bond O.
இங்கே வந்து டைமெத்தில் கீட்டோன், இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில், இதில் இந்த பக்கம் ஒரு எத்தில், இங்கே ஒரு மெத்தில். இது வந்து லோயர் மெம்பர், இதில் ஒரு CH2 போட்டால் இது ஹையர் மெம்பர். ஸோ எவ்ரிதிங் எல்ஸ் இதுவும் ஸ்ட்ரெயிட் செயின், இதுவும் ஸ்ட்ரெயிட் செயின், ஒரு CH2 தான் டிஃபர் ஆகுது. இது லோயர் மெம்பர், இது ஹையர் மெம்பர். அப்போ they must be homologues. Next example we have chlorocyclopentene and chlorocyclohexane. ரெண்டுமே cyclic structure, ரெண்டுமே aliphatic, உள்ள alternate double bond கிடையாது. அப்போ they are aliphatic. ரெண்டுத்துலையுமே இருக்கிற ஹாலஜன் காம்பவுண்ட் என்னன்னா குளோரின். இதுலையும் குளோரின், இதுலையும் குளோரின். இது 5 membered ring, இது 6 membered ring. இதில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இதில் ஒரு CH2, இதில் 5 கார்பன் இருக்குது, இதில் 6 கார்பன். 4 CH2 and 1 CH. இதில் 5 CH2 and 1 CH. ஸோ ஒரு CH2 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ they obey the characteristics of homologues. What do you think? They are homologues. Next pair we have isobutyl chloride and 1 propyl chloride. இதுலேயும் வந்து சப்ஸ்டியூயன்ட் பார்த்தா வேறு எந்த ஃபங்க்ஷன் குரூப்பும் கிடையாது. அல்கைனில் குளோரின் இருக்குது சப்ஸ்டியூயன்ட். அப்போ இதுலேயும் குளோரின், இதுலேயும் குளோரின். இதில் 3 கார்பன், இதில் 4 கார்பன். நம்ம சொன்ன மாதிரி பார்த்தா ஒரு CH2 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் this is straight chain and this is linked. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலை CH3, CH2, CH2, CH2Cl அப்படின்றதுனா அது ஹோமலாக்ஸ். இதோட அடுத்த மெம்பர்னு சொல்லலாம். ஆனால் இது ஐசோல இருக்கு. ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலராக இல்லை. இது ஸ்ட்ரெயிட் செயின் இல்லை, இது ஸ்ட்ரெயிட் செயின். அப்போது what do you think? They are non-homologues. Next example we have para-toluidine and 4-ethyl aniline. இந்த மெத்தில் குரூப் இல்லைன்னா இது this is aniline. அனிலினில் பேரா பொசிஷனில் இல்லை 4th பொசிஷனில் we have மெத்தில் குரூப். இதுலேயே அனிலினில் we have 4th பொசிஷனில் எத்தில் குரூப். இதுவும் having same functional group NH2 தான் அமீன் குரூப்புக்கு. இதுலேயும் அமீன் functional group. இதுவும் aromatic. This is also aromatic. This one is having substituent ethyl and this one is having methyl substituent. So ஒரு CH2 group தான் extra. Both the compounds differ by 114 weight differ by weight of 14 units தான். ஒரு CH2 group தான் difference. வேறு எதுவும் difference கிடையாது. அப்போ they are homologues. And the last pair we have acetoacetic ester and methyl formate. Acetoacetic ester is acetoacetic ester. So we have methyl acetoacetate. எஸ்டராக இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு எஸ்டரில் இல்லை கடைசி ஆசிடுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற அந்த குரூப்பை ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும். மெத்தில் அசிட்டோஅசிட்டேட். இப்போ இதில் வந்து கீட்டோ ஃபங்க்ஷன் குரூப்பும் இருக்குது, எஸ்டர் ஃபங்க்ஷன் குரூப்பும் இருக்குது. 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இந்த பாருங்கள் இதில் மெத்தில் ஃபார்மேட், இதில் வெறும் எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்லேயே இது டிஃபர் ஆகுது இல்லையா? CH2 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா கூட இதில் கீட்டோ குரூப் இருக்குது, இதில் அந்த கீட்டோ குரூப் இல்லை, வெறும் எஸ்டர் குரூப் மட்டும்தான் இருக்குது. அப்போ what do you think? Are they homologues? No, they are non-homologues. Hope you have understood the concept of homologues very well. I will see you in the next session. Thank you.